பாஸ்டர் எப்படி அவர் உலக நாயகனாய் மாற முடியும்? நம்பர் 1, இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தானே. என் பரிசுத்த வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் எடுக்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிற போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. யார் அந்த வார்த்தை? யார் அந்த வார்த்தை? என் பரிசுத்த வேதம் சொல்கிறது, இயேசுதான் அந்த வார்த்தை. அதே யோவான் 1:14 வசனத்தை படிக்கிற போது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தானையா மாம்சமானது, அந்த வார்த்தை தானையா இயேசுவாக வந்தது, அந்த வார்த்தை தானையா உனக்காக எனக்காக பிறந்தது, அந்த வார்த்தை தானையா இரட்சகராக வெளிப்பட்டது. சபையே, ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையை வச்சுதான் உலகத்தையே படைச்சாரா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி ஒன்றுமில்லாத இடத்துல உருவாக்கினது எது? வார்த்தை. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. ஆதியாகமத்தில் புல் உண்டாக சொன்னாரா? அவர் வாயிலிருந்து என்ன வந்துச்சு? வார்த்தை வந்தது. வார்த்தை உலகத்தை உண்டாக்கினது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் உலகத்தை உண்டாக்கினதுனால அவர் உலக நாயகன் ஐயா. அவர் உலகத்தை படைத்ததினால் அவர் உலக நாயகன். இந்த உலகத்தை படைத்த உலக நாயகன், இந்த உலகத்தை உருவாக்கின உலக நாயகன். அதனால தான் பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். ஏன்னா அவரால் உண்டானது, அவரால் படைச்சது. எத்தனையோ பேர் என்னென்ன வார்த்தையை சொல்றான், டார்வின் கொள்கைன்றான், குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்றான், என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுது, கர்த்தர் ஒருவரே இந்த உலகத்தை உண்டாக்கினார், வார்த்தையை அனுப்பி உண்டாக்கினார். அந்த வார்த்தையாகி இயேசு இந்த உலகத்தை உண்டாக்கினதினால அவர் உலக நாயகனானார். அல்லேலூயா.